அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோசஸ், உளவியல் ஜோதிடர், எல்பி அஸ்ட்ராலஜி வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. இந்த சனி பெயர்ச்சி, ஏன்னா சனி பகவான் பார்த்தீங்கன்னா வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார், திருக்கணித பஞ்சாயத்தின் பிரகாரம். ஸோ இந்த சனி பெயர்ச்சி மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா 10-11க்குரியவர் 12ல் இருக்காரு. ஸோ அப்போ என்னன்னாக்கா மேஷ ராசிக்கு 7.5 சனியின் ஆரம்ப காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த விரய சனியா இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் எந்தெந்த இடத்துல பாதிப்பை கொடுக்க போறாரு, எந்தெந்த மாதிரியான விரயம் வரப்போகுது, அதை மட்டும் நம்ம தெரிஞ்சு அதை மட்டும் நம்ம சரி செய்து கொண்டாவே இந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்க்கும் போது தான், ஏன்னா இந்த வீடியோவில் இடக்கிடைக்கு நம்ம இதுக்கு உண்டான பரிகாரங்களை சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த வீடியோ முழுமையாக பார்க்கும் போது தான் உங்களுக்கு இதை பற்றிய முழு தகவல் உங்களுக்கு கிடைக்கும். உங்களையும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் இந்த சனி பயிற்சியிலேருந்து விரயங்களை சுப விரயமாக எப்படி மாற்றிக்கலான்றதை புரிந்து நடந்துக்கிங்கன்னா இந்த சனி பயிற்சி மேஷ ராசிக்கு ஒரு அபரிவிதமான நன்மையான சனி பயிற்சியாக அமையும். ஸோ சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ அப்போ இந்த மீன ராசிக்கு பயிற்சி ஆகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பேசக்கூடிய அந்த வாக்குஸ்தானம் அவர் சனி பகவானோட பார்வை படுறதுனால வாக்குல பார்த்தீங்கன்னா ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். நிறைய விஷயங்களை மாற்றி சொல்லக்கூடிய அமைப்பா இருக்கும். அதனால இந்த காலகட்டத்தில் யாருக்கும் நீங்க வாக்கு கொடுப்பதை நிறுத்திடுங்க. ஏன்னா நீங்க சொல்லக்கூடிய வாக்கை இந்த காலகட்டத்தில் காப்பாற்ற முடியாது. ஸோ அப்போ இதுக்கு பரிகாரம் என்னன்னாக்கா, நீங்க டிப்ளமேட்டிக்கா சொல்லணும். முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த காரியம் நடக்கும். கண்டிப்பாக செய்கிறேன்னீங்கன்னா அந்த காரியம் நடக்காது. அப்போ இதுக்கு பரிகாரம் என்ன இருக்கும் அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுங்க. முயற்சி செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ மேஷ ராசிக்காரங்க படிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காலகட்டத்தில் மாணவர்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இங்கே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா லோக்கலில் படிக்கும் போது விரயமாகவும், வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி சென்று படிக்கும் போது அது ஆதாயமாக இந்த காலகட்டத்தில் இருக்கும். ஸோ அப்போ குடும்பத்துக்காக பழைய விஷயங்களை மாற்றி அமைப்பது என்ற ஒரு சிறு சிறு விரயங்கள் இருக்கும். பொருளாதார வரவு என்பது கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருக்கும். பொருளாதார வரவை காட்டிலும் கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச அளவுக்கு அந்த செலவுகளை சுப செலவுகளாக இந்த காலகட்டத்தில் எதில் இன்வெஸ்ட் பண்ணுவது குறைத்து கொண்டீங்கன்னா நல்லாயிருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே வீடு தொடங்கி அதை பாதியிலே நின்று இருக்கும். வீடு கட்டக்கூடிய முயற்சி இல்லை ஏதாவது வண்டி வாகனம் மாற்றக்கூடிய முயற்சிகள் ஏற்கனவே இருந்திருக்கும். அது ஒரு தடைப்பட்டு இருக்கும். இல்லை வீடு கட்டி பாதியிலே நின்று இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பழைய விஷயங்கள் வீடு கட்ட ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதை முழுமையடைகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ மேலும் ஒரு புதிய, அதாவது எனக்கு பழைய வண்டியை மாற்றி புதிய வண்டி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள், சுப விரயமாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நோய் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்னன்னாக்கா, இந்த நோய் அடி வயிறு சார்ந்த விஷயங்கள் ஜீரணத்தன்மை இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ என்னன்னாக்கா, முறையான உணவு பழக்கத்தை மேஷ ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் வச்சுக்கணும். ஏன்னா ஜீரணம் என்பது, அதை நொதித்தல் என்பது இந்த காலகட்டத்தில் ஏற்படாது. ஸோ அதாவது நம்ம உணவு ஜீரணமாகி அதை நொதிக்கும் போது தான் அது விட்டமின்ஸ் கன்வர்ஷன் இருக்கும். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, அந்த நிறைய முறையான உணவு பழக்கத்தை இந்த காலத்தில் வைத்துக்கணும். ஸோ அதனால இல்லைன்றால் மருத்துவ விரயம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஸோ அப்போ மருத்துவ விரயம் இருக்கிறதுனால பரிகாரம் இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்லேயோ உங்கள் சொந்தக்காரங்களோ உங்கள் நண்பர்கள் யாராவது உங்களுக்கு தொடர்பு கொண்டு இது மாதிரி உடம்பு சரியில்லைன்னாங்கன்னா, நீங்களே அவங்களுக்கு ஒரு மருத்துவ உதவிக்காக ஏதோ உங்களால் இயன்ற ஒரு சிறிய அமௌண்ட்டை அவங்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவலாம். ஸோ அப்படி என்னும் போது என்னன்னாக்கா, அப்போ அது மருத்துவ விரயம் என்ற ஒரு கணக்கில் போயிடும். அப்போ உங்களுக்கான மருத்துவ விரயம் என்பது குறைக்கப்படும், இல்லாமல் கூட போகும். ஸோ இது பரிகாரம் என்பது என்னன்னாக்கா, நீங்கள் அடுத்தவங்களுக்கு செய்யும் போது அது ஒரு உதவியாக இருக்கும், உங்களுக்கான பரிகாரமாகவும் அமையும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வாகனத்தில் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா அந்த வாகனத்தில் கொஞ்சம் ஸ்பீடாக போகும்போது வாகனங்கள் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்காகவும் இல்லை விபத்துகள் ஏற்பட்டு விரயமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வாகனத்தில் பயணிக்கும் போது கூடுதல் எச்சரிக்கையாக தேவை. ஏன்னா பழைய வாகனமாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ரோட்டில் போகும்போது நிற்கும். அதுக்காக ஒரு செலவுகள் என்பது இருக்கு. ஸோ அப்போ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணி சர்வீஸ் விட்டுப்பது இந்த காலகட்டத்தில் சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். அடிக்கடி வாகனத்தை
ஒரு சின்ன சின்ன சர்வீஸ் இருந்தாலும் உடனே பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டா உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். தந்தையோட சொத்து சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறு சிறு விரயங்கள் என்பது இருக்கும். ஏற்கனவே ஏதோ ஒரு சில முயற்சி பண்ணியிருப்பாங்க தந்தையோட வீடு சார்ந்த விஷயம், இடம் சார்ந்த விஷயத்தில். அதுல இந்த காலகட்டத்தில் ஒரு விரயங்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கிளீனிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சொத்தை வந்து சரி செய்வது, இல்லை பழைய டாக்குமெண்ட்டை மாற்றி புதுசாக மாற்றுறது, இந்த மாதிரியான சிறு சிறு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியான ஒரு வெளிநாடு பயணம் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்கு. இப்போ மேஷ ராசிக்காரங்க யாராவது வேலை செஞ்சுட்டாங்களா, வேலை விஷயமா ஒரு ஒரு டிரான்சிஷன் மாதிரி வெளியூர் பயணத்து வெளிநாடு பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாபத்தை முதலீடு செய்யறன்ற பேர்ல இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்வதை காட்டிலும் சேஃப் டெபாசிட் பண்ணுவது சுப விரயமா மாறுது. ஏன்னா இந்த காலகட்டத்தில் முதலீடுகளை அதிகமாக செய்தீங்கன்னா விரயமாவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ அதனால முதலீடுகளை தவிர்த்து அதுக்கு பதில் சேஃப் டெபாசிட்ஸ், தங்கத்தில் இன்வெஸ்ட் செய்கிறது, இல்லைன்னா சேஃப் எஃப்டி போடுறது, அந்த மாதிரியான விஷயங்கள் செய்யும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து விரயமாகவும் உங்களுக்கு பிற்காலத்தில் பயன்படும். மேஷ ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் செய்வதை கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளாக இருக்குமான்னு இல்லை. ஸோ அதனால் குறைந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்களா இருந்தால் கொஞ்சம் கவனமாக குறைந்த முதலீடுகளை செய்து உங்களுடைய வருமானத்தை தற்காத்து கொள்ளலாம். இப்போ கோயிலுக்கு அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதாவது ஆன்மீக நடைபாதை போவாங்களே, ஆன்மீக நடைபாதை போகிறவங்களுக்கு உங்களால் என்ற அந்த ஏதாவது உதவிகள் செய்கிறது, இல்லை அவங்களுக்கு பானகம் கொடுக்கறது, இல்லை நீர்மோர் கொடுக்கறது, இந்த மாதிரியான ஆன்மீக பாத யாத்திரை செல்றவங்களுக்கு உதவிகள் செய்வது உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுக்கும். நீங்களும் கூட என்னன்னாக்கா உங்களுடைய இஷ்ட தெய்வ விஷயத்துக்காக ஒரு பாத யாத்திரை போனீங்கன்னா அது உங்களுக்கு பரிகாரமா இருக்கும். இஷ்ட தெய்வ கோயிலுக்கு நீங்க பாத யாத்திரை போவதால மனதில் இருக்கக்கூடிய ஒரு அழுத்தம், மன அழுத்தம் குறையும். அங்க போயிட்டு இஷ்ட தெய்வத்துக்கு வந்து என்னன்னாக்கா ஒரு நல்லெண்ணெய் தெய்வம் போட்டுட்டு இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்க செய்தீங்க என்றால், இல்லை குலதெய்வத்துக்கு நீங்க ஒரு நல்லெண்ணெய் தெய்வம் போட்டு வழிபாடு செய்யணும். இந்த சனி பயிற்சி உங்க வாழ்க்கை பலம் பெறும். தந்தைக்கு வந்து ஒரு அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கறது இந்த காலத்தில் இல்லை, அவங்க தந்தையோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது, தந்தை தாய் 2 பேருக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது இந்த காலத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய நிறைய விஷயங்களை மாற்றி அமைக்கூட சனி பயிற்சியாக இருக்கும். இந்த காலத்தில் மேஷ ராசிக்காரங்களுக்கு பரிகாரம் சொல்றது ஒரே 3 விஷயத்த சொல்லலாம். என்னன்னாக்கா, யாராச்சும் உங்களுக்கு நண்பர்களோ உறவினர்களோ யாராவது மருத்துவ விரயத்துக்காக இல்லை உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்காக பொருளாதார உதவிகள் செய்வது அது ஒரு மருத்துவ விரயமா இருக்கும். இந்த வீடு வண்டி இந்த மாதிரியான பழைய விஷயங்களை மாற்றி அமைச்சு இல்லை வண்டி சர்வீஸ் பண்றது ஒரு பரிகாரமா இருக்கும். வெளிநாடு வெளியூரில் படிப்புக்காக போனீங்கன்னா அது உங்களுக்கு பரிகாரமா. நாங்க சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்க எங்க சேனலுக்கு எஸ்ன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்க குடும்பத்துல யாராவது மேஷ ராசிக்காரன் இருந்தா அவங்களுக்கும் இந்த தகவலை அனுப்புங்க, அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. மீண்டும் நாம ரிஷப ராசியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.